பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் கன்வே டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சிச்சுப்பா. இது என்ன ஷோவா? ரியாலிட்டி ஷோவா? இல்ல WWE அப்படின்னு நினைச்சு ஒரு மாரி பதப்பதப்பா இருந்துச்சு இந்த 3 நாளா. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் அணி சூப்பரா விளையாண்டாங்க. அதுலயும் ஒரு அழுகுனி ஆட்டமும் ஒரு பெண்கள் விளையாண்டாங்க. அத பத்தியும் பேசுவோம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு போயிருக்கு. அவர் டிசர்வ்டா எப்படி குடுத்தாங்க? அந்த விஷயத்த பத்தி பேசுவோம். யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? யார் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்? இதெல்லாம் தாண்டி இந்த ரெட் டீம்னு ஒரு டீம் இருந்து, அதாவது அந்த டீம் விளையாடவும் இல்ல. அவங்க விளையாண்ட டீம் ஜெயிக்கவும் இல்ல. இதுல அந்த டீமுக்கு ஃபயர் விடுறானுங்களே! இது என்னடா இது? அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ரொம்ப குழப்பமா இருக்கு. யார்ரா அது குரூப்ல டூப்பு? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்க தோணுது. ஸோ டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. கன்வேயர் பெல்ட் டாஸ்க்கு பயங்கர சூப்பரா ஒரு மாரி தீயா பரவுச்சு. இதுதான் எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. இத தான் மக்கள் விரும்புறாங்க. அப்படிங்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு, பெரண்டுக்கிட்டு, உருண்டுக்கிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இது தமிழ் பிக் பாஸா அப்படின்னு நமக்கு ஒரு டைம் கேட்க தோணுச்சு. ஏன்னா ஆண்கள், பெண்கள் எல்லாம் கட்டி புடிச்சு, உருண்டு, விரண்டு எல்லாம் பண்ணாங்க. ஓகே இதெல்லாம் தாண்டி இது ஒரு ரியாலிட்டி ஷோங்க. இப்படிதாங்க இருக்கும். அப்படிலாம் நம்ம அக்செப்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாலுமே, இந்த டாஸ்க்ல வந்து யாரு ரொம்ப வொர்ஸ்ட்டா விளையாண்டாங்க? அதாவது வொர்ஸ்ட்டுன்னா, இப்ப இந்த கேர்ல்ஸ் டீம்ல எனக்கு தெரிஞ்சு பெண்கள் விளையாண்ட விளையாட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த பெண்கள், அந்த பெண்கள் எல்லாத்தையும் சூப்பரா சொல்லுவேன். சூப்பரா விளையாண்டாங்கன்னு. அந்த குரூப்ல டூப் 2 பேர் மட்டும். ஒண்ணு சௌந்தர்யா, இன்னொன்னு அன்ஷிதா. ஏன்னா, இந்த 2 பேத்த பத்தி நான் தனியா பேசுறேன். முதல்ல அந்த அந்த 2 பேத்த தவிர்த்து ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டாஸ்க்க இப்படிதான் கொண்டு போணும். இந்த டாஸ்க்க இப்படிதான் அவங்க விளையாடணும் அப்படின்னு ஒரு ஒரு பவர் பேக்டா விளையாண்டாங்க. பார்க்கும்போதே ஒரு மாரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கேம்ல இருந்த அந்த டெடிகேஷன், அந்த வில் பவர், நம்ம இத ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அதோட ஜெனுயினா விளையாண்டாங்க. அந்த ஜெனுயினாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாஸ்க்ல தெரிஞ்சது. மஞ்சள் விளையாடும்போதும் தெரிஞ்சது. பவித்ரா விளையாடும்போதும் தெரிஞ்சது. ஜாக்லின் விளையாடும்போதும் தெரிஞ்சது. ஸோ இந்த 3 பேருமே நம்ம எந்த இடத்துலயுமே இந்த கேம தப்பா கொண்டுட்டு போக்கூடாது. நம்ப அவங்க எந்த இடத்துலயுமே இந்த கேம வந்து ரொம்ப வயலன்ஸ் ஆகக்கூடாது. யாருக்காவது ஒரு பெயினு, ஏதோ வலிக்குதுங்கிறாங்க, அடிபட்டுச்சுன்னா டக்குனு அத வந்து ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த கேம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த தாண்டி, இத நம்ப ஜென்யூனா விளையாடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வில் பவர் அந்த மனசு வந்து அவங்க அந்த கேர்ல்ஸ்க்கு வந்து முக்கியமா பாராட்டுக்கள் தெரிவிச்சு, நம்ம அடுத்த ரோஸ்ட்டுக்கு போயிடலாம். அன்ஷிதாவ பத்தி சொல்லியே ஆகணும். டிராமா குயின்னு சொல்லலாம். நான் வந்து அன்பா இருப்பேன், நான் பாசமா இருப்பேன், நான் சமைச்சு போடுறேன். சமைச்சு போட்டா மட்டும் போதாதும்மா, கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கணும். அப்படி இல்லையா, கொஞ்சமாவது ஜென்யூனிட்டியா இருக்கணும். அது 2மே உங்ககிட்ட இல்ல. வாயிலேருந்து வர்றது ஃபுல்லா வார்த்தைகள் எல்லாமே மத்தவங்கள ட்ரிகர் பண்ற மாரி வார்த்தைகள் தான். என்ன வந்து "வா, வா, வா சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வான்னா" ஜாக்லின் போய் கைய வச்சுட்டாங்க. அப்ப நீ வா, வான்னு சொல்லும்போது அது தப்பு கிடையாதா? ஒரு சண்டை களத்துல, ஒரு போர்க்களத்துல நீ போய் ஆப்போசிட் டீம் பார்த்து நீ வா, 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 வான்னா அவன் என்ன பண்ணுவான்? வராம அங்கேயே வந்து விரல் சூப்பிட்டு நின்னுட்டு இருப்பானா? இல்லல்ல. வந்து வந்து ஜாக்லின் அதுக்கான முயற்சி எடுத்தாங்க. நீங்க தானே கூப்பிட்டீங்க. அதுவும் பண்றீங்க. இன்னொன்னு மத்தவங்க வந்து லாக் பண்ணும்போது போட்டு நெரிச்சாங்கன்னா, ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க பிரேக் விட்டாங்கன்னா, போயிட்டு திரும்ப 5 நிமிஷம் நிக்கிறது. உடனே வந்து டக்குனு வந்து நான் மத்தவங்கள போய் அடிச்சு கீழ தள்ளி, அந்த கேம் வந்து அழுகுனியாட்டம் ஆடுறது. இதெல்லாம் பண்றது. மத்தவங்க ஏதாவது கை வலிக்குது, கால் வலிக்குதுனால, "ஏய் நடிக்காதடி, ஏன் நடிக்காதன்னு." ஏன்னா நீங்க என்ன நடிக்கிற பரம்பரைலருந்து வந்திருக்கீங்களா? எல்லாத்தையுமே நடிக்காத. ராணாவ அப்படிதான் அடிபடும்போது நடிக்காதன்னீங்க. இன்னைக்கு மத்தவங்க எல்லாத்தையுமே நடிக்காதங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன ஜென்யூனா விளையாடுறீங்க? நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, எண்ட் ஆஃப் தி டே ஐயோ! நான் மனசு ஹார்ட் வலிச்சு சொல்றேன். நான் மன்னிச்சுடுங்க. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? அப்படின்ட்டு நாடகத்துல நடிக்கிற மாரி நடிச்சுட்டு போயிறது. நடிக்கிறது நீங்க தான் முதல்ல. அப்பட்டமா நடிக்கிறீங்க. அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு ஆளு. அதாவது பண்றதெல்லாம் பண்ணிட்டு, எல்லா தப்பும் தெரிஞ்சே பண்றது. வார்த்தைகள் விடுறதா இருக்கட்டும், மத்தவங்கள அட்டாக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிட்டு, எண்ட் ஆஃப் தி டே உட்கார்ந்து அழுதுறது. உட்கார்ந்து அழுதுட்டு நான் வந்து புனித புண்ணியவான், நான் வந்து ஒரு ஏஞ்சல், நான் வந்து ஒரு என்னது என்னது இந்த அன்னபூரணி, நான் சமைச்சு குடுக்குறேன். அதனால நான் ஏன் தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு அழுகுனியாட்டம் ஆடுறது. எவ்வளோ வொர்ஸ்ட் பிஹேவியர் தெரியுமா? இந்த வொர்ஸ்ட் பிஹேவியர்லாம் இருந்தா வச்சுக்கங்களேன், நீங்க எங்கேயுமே சைன் பண்ண முடியாது. எங்கேயுமே உங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு சௌந்தர்யா. குரூப்ல டூப்புங்கிறது முக்கியமா சௌந்தர்யாக்கு கண்டிப்பா பொருந்தும். ஏன்னா, நம்ம கேம விளையாட வந்திருக்கோம். அந்த கேம்ல ஒரு பிசிக்கல் டாஸ்க் வைக்கிறாங்கன்னா, அந்த பிசிக்கல் டாஸ்க்ல நம்ம எந்த அளவுக்கு நம்பளுடைய
டிசிப்ளினாக விளையாடணும், எந்த அளவுக்கு நம்ம டீமுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம கேமுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித ஒரு அடிப்பட்ட அறிவுமே இல்லாமல் ஒரு ஆள் உள்ளே இருக்காங்கன்னா அது சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவுக்கு ரொம்ப நாள் சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு நினச்சி நானே வந்து நான் ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ சௌந்தர்யா பார்க்கும்போதெல்லாம். பட் சௌந்தர்யா வந்து அவங்களுடைய மரியாதையை அவங்களே கெடுத்துக்கிட்டு டாப் 5 போகிறதுக்கான அந்த கேப்பபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடச்சிக்கிட்டு எதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆல்ரெடி பேர் வந்து கிழிஞ்சிட்டு இருக்கு ராணுவ மேட்டர்ல. ஏன்னா ஒரு மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ நொந்து ஒரு பெயின்ல இருக்கான். அங்க போய் நடிக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான விளைவுகள நீங்க கண்டிப்பா அனுபவிக்கணும்னு நம்புறேன் நானு. அதுக்கப்புறமா விஜே விஷால் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு சொல்லுவேன் நானு. வொர்ஸ்ட் அண்ட் பயாஸ்டு கேப்டன். என்னன்னா நம்ம ஒரு கேப்டனா இருக்கோம் அப்படிங்கும்பொழுது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய ஃப்ரெண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு கேப்டன் இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணணும் உங்களுக்கு. நீங்க ஏற்கனவே அந்த ரெட் டீம் வந்து குரூப்ல டூப். ஏன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்காகவும் விளையாடல, மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக விளையாண்டீங்க. அந்த டீமையும் ஜெயிக்க வைக்க முடியல. அதெல்லாம் தாண்டிட்டு ஐயையோ அவங்க அடிச்சு பிறல்றாங்களே, எல்லாத்துக்கும் கை கால் அடிபடுது அப்படின்னு உட்காந்து நேற்று ஒரு ட்ராமா பண்ணீங்க, அழுதிங்க. அந்த ட்ராமா ஒர்க் அவுட் ஆகல. சரி, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரெஃபரி மாதிரி நின்னீங்கல்ல, அப்போ அன்ஷிதாவுக்கு எங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா போய் நிக்கிறீங்க. பவித்ரா ஹெல்ப் பண்ண கேட்டா நிக்கிறீங்க. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூல பிரேக் பண்றது, மத்தவங்கள மார்க்கிங் பண்றது, அடிக்க போறதுன்னு பார்க்கும்போது அப்பயும் அமைதியா நிக்கிறீங்க. ஆனா மத்தவங்க யாராவது பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட எகிறிட்டு போறீங்க. ஸோ நல்லா தெரியுது ஃபேவரட்டிசம் பண்றது ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் கேப்டன். கேப்டனா இருக்க தகுதியே இல்லாத ஒரு ஆள். இன்னும் சொல்லப்போனா இந்த பிக் பாஸ் வீட்ல 70 நாள் எப்படி இவரெல்லாம் இருக்காருன்னே தெரியல இந்த விஜய் விஷால்லாம். என்டர்டெயின்மெண்ட் பண்றதில்ல, கேம் விளையாடுறதில்ல, எதுவுமே பண்ணாம ஒரு ஆள் உள்ள இருக்க முடியும்னா அது விஜய் விஷாலால முடியும். ஏன்னா அவர் இருக்காரு உள்ளார. ஏன்னா என்ன அது நமக்கு என்னன்னு தெரியல. அது எப்படி நடக்குறாங்க, எப்படி போறாங்க எதுவுமே புரியல. ஸோ அப்படிலாம் ரொம்ப ஓவர் பயாஸ்டு அந்த அந்த வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்துக்குள்ள தெரியுது. நம்ம டீம் அதாவது நம்ம ஃப்ரெண்டு டீம் ஜெயிக்கணும். கேப்டனுங்கிறத மறந்து ஒரு பயாஸ்டா இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அப்பட்டமா வெளியே தெரியுது. கண்டிப்பா இந்த செயல் பண்ணதுக்கு அந்த டீம்ல இருந்து அதாவது பிக் பாஸ் வீட்ல இருந்து யாராவது போய் அவர்ட்ட அந்த ஒரு ஹார்ட்ட எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பின்விளைவுகள அனுபவிப்பாரு. கண்டிப்பா அவரும் வீக்கெண்ட்ல அதுக்கான பின்விளைவுகள அனுபவிப்பாருன்னு நம்புவோம் நம்ப. இதெல்லாம் தாண்டி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஏதோ பெரிய அப்படியே சாதிச்சு கிழிச்ச மாதிரியும், ஆஹா! ஓஹோன்னு எல்லாத்தையும் மார்க்கிங் பண்றது, எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்றது. "என்ன பார்த்தியா யாராலயும் புடிக்க முடியல. ஏய் நான் ஓடுறேன், ஏய் நான் ஒடியாடுறேன்" அப்படின்னு. இதெல்லாம் வேஸ்ட்டு கண்ணா. கண்ணா நீ நினைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்குள்ள 0. ஆட்டிட்யூடு வந்து ஒருத்தவனுக்கு எங்க தலை கணம் போய் நிக்கிறானோ, அவன் வந்து கடைசில அழிஞ்சு தான் போவான். ஸோ என்னைக்கு தலையில கனம் ஏறுதோ, அன்னைக்கு வந்து அவன் கீழ விழுந்துருவான். நம்மள யாராலயும் பிடிக்க முடியல. நம்ம என்னனாலும் பண்ணலாம். மத்தவங்கள மார்க்கிங் பண்ணலாம். "என்ன நீ பேசுற? என்ன நீ பேசுற?" அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் பேசலாம். மக்கள் வெளிய இருந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவ்ளோ தலைக்கனம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எங்கேயுமே போய் நின்னு ஜெயிச்சு உங்களால சாதிக்க முடியாது. சின்ன பையனா இருக்கீங்க. முதல்ல ஆட்டிட்யூட மாத்திக்கங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம சைடுல இருந்து. பட் ஜெஃப்ரி வந்து வாண்டடா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்மாக் பண்ற விஷயமா இருக்கட்டும், வாண்டடா போய் மத்தவங்கள ப்ரூட்டலி அட்டாக் பண்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணியும் தீபக்கும், முத்துக்குமும் அங்க நின்னது ஜென்யூனா நின்னாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸு. ஸோ அந்த அந்த மெச்சூரிட்டிக்கும், அந்த ஆர்வ கோளாறுக்கும் உள்ள வித்தியாசம் எதுன்னா, ஜெஃப்ரிய பார்த்தா ஒரு ஆர்வ கோளாறு, இம்மெச்சூர்ன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மெச்சூரிட்டி எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத தீபக்கையும், முத்துக்குமரும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் பார்த்து ஜெஃப்ரி கத்துக்கணும். அப்படி இல்லன்னா ஜெஃப்ரியோட கெரியர வந்து குழி தோண்டி புதைச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் நடக்கும். இந்த எண்ட் ஆஃப் த டே ஜெயிச்சது வந்து இந்த டீம்ல யாருன்னா, எல்லோ டீம் ஜெயிச்சாங்க. எல்லோ டீம்ல வந்து எப்படிலாம் வந்து இந்த டீமை வந்து பாதுகாத்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து நிறுத்துறாங்களோ ப்ளூ டீம். ஸோ ப்ளூ டீம் சப்போர்ட்டால எல்லோ டீம் ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சும் அந்த டீம்ல வந்து யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டீமா எப்படி செயல்பட்டாங்கன்னா, அந்த டீம்ல ஒரு ப்ளூ டீம் வந்து முழுசா தன்னை வந்து அர்ப்பணிச்சாங்க. இந்த கேமுக்காக நம்ம என்ன விளையாடணும், நம்மள நம்பி ஒருத்தவங்க அலையன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு போராடி மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் 3 பேரையுமே கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு எப்படி அந்த கேமை ஃபேரா விளையாட முடியுமோ அவ்வளோ ஃபேரா விளையாண்டாங்க. ஆனா அதே ஃபேரோட எல்லோ டீம் விளையாண்டாங்கன்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க சுயநலமா விளையாண்டாங்க. சுயநலமா விளையாண்டு அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி எண்ட் ஆஃப் தி டே வந்து எல்லோ டீம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க்கை ஜெயிச்சாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, ஒரே ஒரு ஆள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு, ஒரே ஒரு டீம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த 1 வீக் வாங்குறதுக்கு, இவ்ளோ கஷ்டப்பட்டு, இவ்ளோ அடி வாங்கி, ஒரு மாரி வயலன்ஸா விளையாண்டு, அடிபட்டு இதெல்லாம் நடக்கணுமா இந்த 3 நாள்? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. இது சாதாரண 1 வீக்குக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் தான்.
இந்த கேமை நீங்கள் வேற மாதிரி கூட கொண்டு போயிருந்துருக்கலாம். இல்லை டிக்கெட் டு ஃபினாலே நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இவ்வளோ ஹார்டாக கேம் வைக்கலாம். பட் இவ்வளோ ஹார்டான கேம் தேவையா? அதுவும் பார்க்கவே முடியலங்க. நீங்கள் வந்து ரொம்ப பதறுது. அந்த அந்த கேமை பார்க்கும்பொழுது, லைவ் பார்க்கும்போது ஒரு மாதிரி பதறுது. அடிபடும் பொழுதோ, யாருனாலும் சரி. இந்த கேம் விளையாண்ட எல்லாத்தையுமே நான் காமனா சொல்றேன் நானு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பதறுது. அத பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாரி அது ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து நல்லாவே இல்ல. ஃபேரா இல்ல. இந்த மாரி ஒரு கேம வச்சு, இதுல ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்து, ஒரு வீக் ஒருத்தவங்கள சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கேம வந்து ரெடி பண்ற டீமா இருக்கட்டும், இத அப்ரூவ் பண்ண அந்த டெலிவிஷனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த சமூகத்த ஏதோ சீர்கேடா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நமக்கு. இத வந்து தவிர்த்திருந்துக்கலாம். இத தவிர்த்து வேற ஏதாவது புதுசா யோசிச்சிருந்திருக்கலாம். அப்படி யோசிக்க கூட முடியலன்னா, நீங்க எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன் நானு. கடைசியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ டீம்ல ரயானுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ரயான் டிசர்வ்டா? என்ன கேட்டீங்கன்னா, ரயான கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் டிசர்வ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஆனா, ரஞ்சித் வந்து நான் வந்து அடுத்த வாரம் வெளிய போயிடுவேன். என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த அழுகணை ஆட்டம் பேசி வாங்கலான்னு பார்த்தாரு. ஆனா, அதுக்கு ஜாக்லின் சொன்ன வார்த்தை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ். இதுல எதுவும் தப்பும் கிடையாதே. ஒரு கேம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா மட்டும் தான் அந்த கேமை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு காமனான வார்த்தை. அப்படி சொல்லாத தப்பா போயிடும் அப்படிங்கிறது ரஞ்சித் அந்த ஃபீல வந்து குடுக்குது. அப்போ நீங்க உண்மையாவே கேம் ஒழுங்கா விளையாடல அப்படின்னுலாம் தெரிய வருது. போன வாரமே சொல்லியிருந்தாரு. ஒருத்தவங்களுக்கு வந்து பாவம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுக்காதீங்க. ஜெஃப்ரி வாங்கியிருந்தாருங்களா? பாவம் பார்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் குடுத்துருந்தாங்களா ஜெஃப்ரிக்கு? அவரு இந்த வாரம் தெனாவட்டா நெக்கலா இருந்தாருங்களா? அதுக்கு தான் அவாய்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்ப இந்த வாரம் ரயானுக்கு குடுத்தது டிசர்வ் தான். ரஞ்சித்த கம்பேர் பண்ணும்போது ரயான் டிசர்வ்ட். ஆனா ரயானை விட ஜாக்லின் டிசர்வ்டாங்க. ஏன்னா 10 வாரம் நாமினேஷன்ல இருந்து சேவ் ஆயிருக்காங்க. இந்த விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. பிசிக்கல் டாஸ்க் அவ்வளோ ஹார்டா விளையாண்டுருக்காங்க அப்படிங்கும்போது, ரயன் முன் வந்து இத நான் ஜாக்லின் குடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்கணும். பட் அத ரயன் சொல்ல வரல. ஏன்னா ரயனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. நம்ம இந்த வீக்கே இருக்குமா இல்லையான்னு தெரியல. நெக்ஸ்ட் வீக் நமக்கு கண்டிப்பா பாஸ் தேவைப்படுது அப்படின்னு. பட் ஜாக்லின் எனக்கு வேணும் அப்படிங்கிற உறுதியா நின்றுக்கணும். அவங்களும் ரயானுக்கு குடுத்தது அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப உருவாக்க தோணுச்சு. எண்ட் ஆஃப் த டே இது எப்படின்னா, அவங்க ஒரு டீமா விளையாண்டு ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஆனா அந்த ரெட் டீம் சொன்னேன் இல்லீங்களா? ரெட்டு குரூப்ல டூப்பு. இந்த அருண் பிரசாத் டப்பா அடிக்கிறதுன்னு தெரியல, சப்போர்ட் பண்றதும் தெரியல. அவங்க டீம ஜெயிச்சு கொண்டு போய் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல இவரு வெளிய இருந்து கருத்து சொல்றாரு பாத்தியா? நான் அப்பயே சொன்னேன் பாத்தியா? இவங்க பயசாலறாங்கன்னு. எப்பா நீ தான் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணல. உன் டீம் தான் தோத்து வெளிய போயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளிய போயிட்டீங்கல்ல. ஒருத்தவங்கள டப்பா அடிச்சு. அந்த டீமும் ஜெயிக்கலல்ல. அப்ப நீங்க சும்மா தானே உட்கார்ந்துருக்கணும். அத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேர்லாம் இல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே ரயான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாரு. பட் ரஞ்சித் டிசர்வ் கிடையாது. ரஞ்சித் இந்த வாரமே இருக்க மாட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த அன்ஷிதா வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப பொய். வாய தொறந்தாலே பொய்யா வருதுங்கல்ல அது அன்ஷிதா மட்டும்தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே தெரியும். இந்த டபுள் எவிக்ஷன் வச்சாங்கன்னா இந்த வாரம் அன்ஷிதாவும் ரஞ்சித்தும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரயன் கூட சான்ஸ் இருக்கு. ஸோ யார் வொர்ஸ்ட்டு, யார் பெஸ்ட்டு, யார் கேப்டன்சி டாஸ்க்ல விளையாட போறாங்க, அடுத்து யார் கேப்டன் ஆக போறாங்க, அடுத்து என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.